போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்படும் ஜாஃபர் சாதிக்குடன் கென்யா சென்றவர்கள் யார் என போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த விசாரணை குறித்து சொல்லுங்க. 2000 கோடி ரூபாய் அளவில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் தேடப்பட்டு வரக்கூடிய தயாரிப்பாளரும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் அவருடன் தொடர்புடைய நபர்களை குறித்து தொடர்ந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் அடிக்கடி ஜாஃபர் சாதிக் கென்யா சென்று வந்ததை போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட, அதாவது 17ஆம் தேதிக்கு முன்பாக கூட அவர் கென்யாவுக்கு சென்று வந்ததை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவருடன் விமானம் மூலமாக கென்யா சென்ற நபர்கள் யார் என்ற விவரங்களை சேகரித்து அவர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கென்யாவிற்கு போதைப் பொருள் கடத்தலை விரிவுபடுத்துவதற்காக அவர் சென்றாரா அல்லது தங்க கடத்தல் தொடர்பாக அவர் சென்றாரா என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முறை அவர் இந்த கென்யா பயணம் செய்திருப்பதும், அதனால இந்த போதைப் பொருள் கடத்தலை அங்கு விரிவுபடுத்துவதற்காக அவர் அந்த கென்யாவுக்கு சென்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அவருடன் கென்யாவுக்கு ஒவ்வொரு முறை பயணம் செய்தவர்கள் பட்டியலையும், அதே போல கென்யாவில் யாரெல்லாம் சந்தித்தார்கள் என்ற பட்டியலையும் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 10 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கை தேடும் பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும், அவருடன் தொடர்புடைய நபர்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.